இல்லை மின்னல் விழுந்து ஓட்டுது ஜீன்ஸில் இங்கே பாவம் தையல்காரன் 1500-2000 ரூபா விட்டான் அவன் அவளை எடுத்து விடாம 6000 ரூபா டைல போடலாம் பக்கைக்கு போடலாம் குளிருக்கு போடலாம் கனகாலம் புடவை கடை வச்சிருந்த மாதிரி நல்ல செலக்ஷன் எடுத்துருக்கு போடலாம் அங்க $30 ஆட்டா உண்டு ஆட்டையை போட்டுக்கொண்டு போகிறோம் ஆம்பளை இருந்தாலும் பரவாயில்லை பின்னுக்கு இருக்கிறது இது வெளிநாட்டில் நீங்கள் போடுற அதே ஜீன்ஸ் தான் பேரம் இது போட்டுட்டு வைக்க சூப்பர் கலர் கிடைஞ்ச கொஞ்சம் போதுன்னு ரொம்ப கருப்பு வேணுமெண்டா இந்த வெயிலில் வந்து ஒரு 2 மணித்தான்னு நின்றீங்க வேண்டாம் கருப்பாக வருவீங்க பொதுவாக. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நான் கடையில் பார்த்துக்கொள்கிறேன். இன்றைக்கு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா கிட்டத்தட்ட வந்து 2 கிழமைக்கு மேலே இப்போ எங்களோட சங்கான கடைக்கு அம்மா வந்திருக்கேன். இப்போ நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்போ நாங்கள் எங்களோட சங்கான கடையில் நிற்கிறோம். கூட காய்க்காமல் உள்ளுக்க போயிட்டு காய்ப்போம். என்ன வெயில் குத்துது. நீங்கள் என்னென்றால் நீங்கள் நல்ல வெள்ளையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் பொதுன்னு ரொம்ப வேணும், கருப்பு வேணுமெண்டா இந்த வெயிலில் வந்து ஒரு 2 மணித்தான்னு நின்றீங்க வேண்டாம் கருப்பாக வருவீங்க பொதுவாக. ஆனால் அப்படி ஒரு வெயில். வாங்க வாங்க கடைக்கு வேலை இருக்கின்றோம். அப்படி நல்ல இதாக கடை இப்போதான் போட்டு இது என்ன இதோ நல்ல கடை இது விலை குறைவு செய்யறது. இது விலை குறைவு. இது லைட் எல்லாம் என்ன பிரச்சனை சொன்னால் கரண்ட் கூட பிடிக்காண்டு எல்லாம் நிப்பாட்டி போட்டு அதில் சுரட்டவனுக்கு தான் லைட் வேலையும். இங்கே பாருங்கோ, இது வந்து கனடாவில் பலகை அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இன்னும் கனகா சோதம் இல்லை மாவில் விட சேஃப்டி கூட அதை விட குறைவு தான் மாவில் உடையும். இது இது சுட்டியால் அடிச்சு தானே இது ஒட்டுவாங்க. ஓ அது அது பேப்பர் மாதிரி. ஆனால் இது நல்ல இது அங்கே பிளங்க மாதிரி கிடையாது. இது அங்கே இப்போ இருக்குது. மற்றது இந்த இது இதெல்லாம் ஆனால் நல்ல எங்கட வீட்டு அறைக்கு மூட்டி விடுவோம். இது இந்த பாருங்க கடை எப்படி செய்து கிடக்கண்டு. கடை எப்படி செய்திருக்காண்டு பாருங்க. கடை நல்லா தான் கிடக்குதுச்சு. எப்படி பூ கொண்டு இது என்ன இதுக்குள்ள ஒரு வேகை இதுகளுக்கு குப்பைகள் கிடக்கும். அது என்ன பூ கொண்டு கிடக்குது. விற்கிறதுக்கு வச்சு கிடக்கு. விற்கிறதுக்கு இல்லை வடிவுகளுக்கு வச்சு கிடக்குது. இந்த மாதிரி எல்லாம் கிடக்கு இப்படியானதுகள். இந்த தொப்பியால் கிடக்குது. ஒரு சென்ட் கிடக்கு உண்டு ஆட்டையை போட்டு கொண்டு வா. சென்ட் கேர்ள்ஸ் இந்த சென்ட் இதுவும் செய்யல எல்லாம் பொடியாங்கள்டா. ஏண்டா பொம்பளை பையல் இங்கே ஆக்கள் வந்தால் இருக்கிறதுக்கு இதில் இப்போ என்ன ஆஃபர் போட போகிறோம் சொல்லுங்க இந்த வீடியோவில். நாங்கள் வந்து இருங்க இதில் இருங்க இல்லையடா நான் பார்க்க போகிறேன். இதில் இருந்து இருங்க ஆஃபர் போடுற கதையை காய்ச்சி போட்டு போவோம். நான் பார்க்க போகிறோங்க படிவான ஷர்ட்டுகள் இல்லாங்க இந்த ஆஃபர் போட போகிறோம் சொல்லுங்க. என்ன வெள்ளி சனி ஞாயிறு நல்ல ஒரு ஆஃபர் உண்டு, கிளியரன்ஸ் சேல் ஒன்று போட போகிறோம். போன வீடியோவில் சொல்லியிருப்போம் நாங்கள். அதாவது ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறோம், முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ண போகிறோம். சரியான விலையாக தான் கொடுக்க போகிறோம். சொல்ல போனால் ஹோல்சேல் ஆஃபர் தான். அதாவது மொத்த விலையில் நாங்கள் வாங்கின விலையிலே கொடுக்க போகிறோம். சொல்ல போனால் எங்களுக்கு கரண்ட் பில்லு காசும் வராது, ஒன்றுமே வராது. அப்படி ஒரு விலையில் தான் கொடுக்க போகிறோம். ஏன் எப்படி கொடுக்க போகிறோம்னு சொன்னால் உடுப்பை இந்த டைமில் சீசன் இல்லை. இந்த டைமில் நாங்கள் கிளியர் பண்ணால் தான் நல்லம். உண்மை கதை தான். எனக்கு மட்டும் இல்லை, கூடுதலான கடைக்காரருக்கு இந்த நிலைமை தான். ஓகே நாங்கள் இப்போ போவோம். இது இனி அடுத்த லவ்வர்ஸ் டேக்கு இதை கொடுக்க சரி சரியோ விற்கிறதுக்கு சரி. என்ன இது ஒரு இது வடிவானதுகள். இதுகள் லவ்வர்ஸ் டேக்கு உங்களோட கப்பிள்ஸ் யாராக இருந்தீங்கன்னா உங்களோட லவ்வர்ஸுக்கு வாங்கி கொடுக்கலாம். மற்ற வீட்டு அலங்காரங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கோம் நாங்கள். இது ஏன் சென்ட் கேர்ள்ஸுக்கு இல்லை, இது பாய்ஸின் கடை தானே, அதெல்லாம் கேர்ள்ஸுக்கு இல்லை. அட்டிச்சு விட்டேன்டா நான் 2-3 எடுத்துக்கொண்டு போயிருப்பேனே. மற்றது இந்தியாவில் ஃபேரங்க உடுப்புகள் எல்லாம் ஃபுல்லாக போட போகிறோம். இது என்ன என்ன துணி ரிஃபோனோ ஏதோ ஒரு பேர் சொல்கிறவங்க. இப்போ இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த துணி, அதாவது லினனுக்கு அடுத்தது இந்த துணி தான் நல்ல துணி. அடிக்கிற வெயிலுக்கு கிடக்கு. என்ன சொல்லுங்க அப்போ கலரை பாருங்க நல்லா இல்லையா கிடக்கு. ஆனால் இதில் சட்டை வச்சா சூப்பர். எவ்வளோத்துக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லுங்க. அப்போ 2100 கொடுக்க போகிறேன். இது 2100 கொடுக்க போகிறேன். மீடியம் லார்ஜ் எக்ஸல் இருக்குது. 3 கடையிலையும் எடுக்கலாம். உடுப்புகள் விலை உறவு என்ன நான் போகல அவிக்கெல்லாம் வாங்கிக்க அந்த செக்ஷர்ட்டு 4000 வாங்கினாங்க. 6000 ரூபாய்க்கு ஜீன்ஸ் வாங்கினாங்க. 6000 7,000 ரூபாய்க்கு ஜீன்ஸ் வாங்கினது. இப்போ விலை உடுப்பு மட்டும்தான் விலை குறைவு. உடுப்பு விலை குறைவில்லை, கணக்கு கடையில் வந்துட்டுது. அப்போ என்ன நடக்குன்னு சொன்னால் மாறி மாறி ஒஃபரை போட்டு அவங்களே நட்டத்தில் விற்க துவங்கிட்டாங்களா தான் நடக்கிற விஷயம். இங்கே பாருங்கோ கலரை இதெல்லாம் பாருங்கோ நல்ல கலர்கள். இந்த இதை பாருங்க, இது எப்படி இருக்கு. இங்கே சூப்பர் கலர் கிட்ட இங்கே பாருங்க.
இதெல்லாம் சட்டை தைச்சா அப்படி இருக்கும். சட்டை தைக்க தான் தெரியும். சட்டை தைச்சா சூப்பராக இருக்கும். ஆனால் சோடியா சட்டையும் ஷர்ட்டும் சோடியா போடலாம். உங்களுக்கு என்னப்பா கலர்கள் அந்த மாதிரி கிடக்குது. இன்ச்சா கலரை பாருங்க. இது நல்ல ஒரு கலர். என்ன நல்ல நல்ல கலர். இந்த இதெல்லாம் போட்டால் வடியாக இருக்கும். இப்போ ரெண்டிங்கே இதுதான். இப்போ அடுத்த ரெண்டிங் இதை பார்க்க நாங்கள் நிற்கலாம். இது பழைய ஆள் துடுப்புன்னு சொல்லி அடுத்த ரெண்டிங் இதுதான். இது லினனில் வந்துருக்குது. இது கடன் ட்ரெண்டிங். இப்போ போட்டாலே டீசெண்டாகவும் இருக்கும், வடிவாகவும் இருக்கும். இதோட ஒரு லினன் ஜீன்ஸும் போட்டிங்களா? லினன் ஜீன்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட. வெள்ளை கலர் இருக்குது, கருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லா கலருமே இருக்குது. 3 கடையிலையும் கிடக்கலாம். சூப்பர் சூப்பர் கலர்கள் கிடக்குது. கடை எங்கே இருக்குன்னு சொல்லுங்க வேன். எங்கட கடை வந்து சங்கானையில், யாழ்ப்பாணம் சங்கானையில் ஒன்று இருக்குது. வயல்கரைக்கு முன்னால் அந்த வயல்கரை பாருங்க, மேலே முன்னால் தோட்டம் இருக்குது. அதாவது இஞ்சால பார் கலைஞ்சி வேறு இஞ்சால இருக்குது. அப்படியே கத்தரி மிளகாய் எல்லாம் நிற்குது பாருங்க. நல்லபடி வேக்கடை. முன்னுக்கு நேர ஒரு ரோட்டு கடை, நடுவில் ரோட்டுக்கு பக்கத்தில் கத்தரி கண்டு, மற்றது மிளகாய் கண்டு, மற்றது வேறு ஏதோ கொடியும் கிடக்கு. அதை பூசணியோ வெள்ளையோ தெரியா. மற்ற கடை எங்கே இருக்குன்னு சொன்னால் நல்லூரில் வைமன் ரோட்டில் இருக்குது. அதாவது பாரதியார் சிலைக்கு கொஞ்சம் வைமன் டிசிடி போகிறதுல ஒரு 20 மீட்டர் எட்டி பார்த்தாலே தெரியும். அந்த பாரதியார் சிலையிலேருந்து இப்படி திரும்பி பார்த்தாலே எங்களோட கடை தெரியும். அந்த கோயிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. நல்லூரில் இருந்து ஒரு 200-300 மீட்டரில் இருக்குது நல்லூர் கோயிலிருந்து. மற்ற திருவண்ணாமலையில் மட்டிக்கலையில் இருக்குது பெரிய கடை. அதில் கேர்ள்ஸுக்கும் இருக்குது, பாய்ஸுக்கும் இருக்குது. போகிறேன் எப்படி போகிறேன்னு தெரியாது. பார்ப்போம். இந்த பார்த்துட்டு அப்புறம் அடுத்தது பார்ப்போம். என்ன வாங்க உடுப்போல பாப்போம். இதில் பார்க்க வந்து பார்வைக்கு வந்து துணி வேறு மாதிரி கிடா. சரியோ, நான் நினச்சேன் துணியை வேறு துணியை நினச்சி தான் நான் இந்த தொட்டு பார்த்தேன். ஆனால் துணி வேறு மாதிரி நல்ல துணி பாவிக்கும். தச்சமே நாங்கள் போனாலும் துணி போகாது. அப்படி ஒரு பாவிக்கும். இந்த பாருங்க உங்களோட டிஷர்ட்டுகளை இப்போ ரெண்டிங் டிஷர்ட்டுகளே இதுதான். இந்த மாதிரி அஷீட் போஸ் இந்த பாருங்க, இதுதான் ரெண்டிங் டிஷர்ட்டுகள். இப்போ அந்த ஒரு என்ன சொல்ல பார்க்குறதுக்கு அந்த டெனிங் ஷேப்பில் இருக்குது. என்ன இந்த டெனிங் ஷேப்பில் இருக்குது. இதுக்கு டெனிங் இதில் நானும் ஒரு டிஷர்ட் வச்சுக்கிறேன். நீங்களும் வச்சுக்கிறீங்களா? கனடாவில் வாங்கினேன். அந்த இங்கே இல்லைன்னு இங்கே பார்த்தா இங்கே எல்லாம் கிடக்குது. இது மற்றது இதெல்லாம் ட்ரெண்டிங். இந்த இதெல்லாம் இப்போ ரெண்டிங் துணிகள். இந்த இது விளங்கல, இது போட்டுட்டு வைக்கல. இது இந்த ஸ்டைலு இங்கே பாருங்க. இதை பாருங்க, இதை எப்படி பார்க்க கிடக்குன்னு பாருங்க. இது உங்களுக்கு என்ன புதாபலம் மாதிரி இல்லை. இதை பாருங்க எப்படி கிடக்கு. 2 பழமும் போடலாமோ? இல்லை, இது எப்படி கிடக்கு? ஊத்த மாதிரி இல்லையா உங்களுக்கு? ஓ, இது என்னப்பா மாடல்கள் எல்லாமே இப்படி வந்து கிடக்குது. இதை பார்த்தா போட்ட ஷர்ட்டு அந்த போட்டுட்டு கொஞ்சம் இதுன்ற மாதிரி அந்த ஈச்சு தைக்கல அந்த ஈ பட்டத்தில் 2 கலர் அடிக்குது. அப்படி இல்லை, அப்படித்தான் அதுதான். இல்லை, ஆசிட் போஸ் பண்ணி கிடக்குது. இதுக்கு இல்லை அதுதான் இது ஆசிட் போஸ் பண்ணி கிடக்குது. எல்லாருக்குமே வராது. துணி ஆசிட் போஸ் பண்ணி கிடக்குது. அஞ்சு வேறுங்க அடியிலும் அப்படி தான் கிடக்கு. இந்த இது ஆசிட் போஸ் இது போட்டால் தான் இந்த வழி தெரியும். ஏன்னு சொன்னால் சில பேர் அந்த ஊத்த பிறழுது இதாகுதுன்னு சொல்லி துவைக்க அடிக்கடி கஷ்டப்படினோம். இப்படி ஸ்டைல் வந்தால் துவைக்க வந்தவே இல்லை தானே. ஆனால் நல்ல கலராக கிடக்கு. இதெல்லாம் சரியான விலையாக தான் கொடுக்க போகிறோம். ஆனால் என்ன சொல்லுங்க, வெளிநாட்டில் இருந்து வாரவ சாமான கட்டி கொண்டு வர தேவையில்லை. சரியான வெளிநாட்டு உடுப்பு மாதிரியே இங்கே நிறைய உடுப்பு கிடக்குது. ஏன்னா அங்கேருந்து கட்டி கொண்டு வந்து பேருந்து இங்கேருந்து கட்டி கொண்டு போய். ஆனால் நீங்கள் வந்து எடுக்கலாம் சரியான விலை உறவு. அங்கத்தே ஒரு $10 தான் முடியுது இப்படி ஷர்ட் எல்லாம். அங்கேருந்து பேரம்மாங்க இருந்து வந்து முக்கியமான சாமானை நீங்கள் கொண்டு வரலாம். இங்கே வந்து வேண்டி போடலாம். இங்கே எல்லாமே இருக்கு. இது வெளிநாட்டில் நீங்கள் போடுற அதே ஜீன்ஸ் தான் பாருங்க. இந்த ஜிம்மாளுக்கு போடலாம். எங்கட கடையாண்டு இல்லை, இங்கே வந்து எல்லா கடையிலையும் அப்படி இருக்கு. இந்த நல்ல பிராண்டான சாமான். இது பார்த்தா இது வெளிநாட்டு சாமான் தான். இது என்ன விலை? இது இதுக்கெல்லாம் சரியான விலை தான். 2500 2600 ப்ரைஸ் அடிக்கல. என்ன இல்லை இது அடிச்சுக்கல. என்ன சொல்லுங்க அப்போ? இப்போ 2750 2800 கிட்ட வரும். ஆனால் நல்ல சாமான். ஒரு $10 $11 வரும். ஆனால் ப்ரைஸ் அடிச்சிருக்கு. ஆனால் நல்ல உடுப்பு கிட, வடிவான உடுப்பு கிடக்கு. நல்ல மொத்த துணியெல்லாம் கிடக்குது. எல்லாம் இப்போ இதுக்கு என்ன இதுக்கு கட்டி வச்சுக்கோங்க. அதான் பிரச்சனை. கட்டி வச்சது இப்போ இருக்கட்டும். பேந்து இப்போ பாருங்க நாவல் டெனிங் துணி. ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதை பாருங்க இங்கே. ஆனால் நான் கேட்க இப்படி உடுப்பு இல்லை. இதை பாருங்க, இதை எப்படி உடுப்புகள் பெருசா. இதை பாருங்க எப்படி இருக்குண்டு. ஓ, நல்ல சாஃப்டாக கிடக்குது. இது பாவாடை மாதிரி. இதுதான் மாடல். இப்போ இது பாவாடையாண்ட போடுறா பாவாடை. இப்படி இறுக்கி போடுறா இப்படி இறுக்கி போடலாம். காலை 2 முறையாக போடலாம். வாங்க உள்ளுக்க வாங்க பார்ப்போம். கணக்கு உடுப்பு கிடக்கு விதமே. இப்போ இந்த ஸ்டைல் பார்க்க போறீங்களே போறங்க. பெரிய முத்தாக்களுக்கு போடலாம்.
ஆனால் இப்போ வந்து என்ன சொல்லுங்க மெல்லியாக்களை எல்லாம் இப்படி பெருசாக தான் போட விரும்பினான். இந்த அங்கே வந்து கலின்ற உடுப்பை தான் எடுத்து போடுறது, ஏனென்றால் தனக்கு உடம்பில் ஒட்டாமல் இருக்கணுமெண்டு இதெல்லாம் அவி போடும். இது எப்படி இருக்கு? இந்த டிசைனை பாருங்க எப்படி இருக்கு. அது என்ன எழுதி கிடக்குது, டிசைன் எப்படி கிடக்கு, நல்லா இருக்கு. இங்கே இங்கே எத்தனை டிசைனப்பா கிடக்குதா. இதெல்லாம் சரியான மலிவாக தான் கொடுக்க போகிறோம். முதல் 4000 கொடுத்தாங்க, இப்போ சரியான மலிவாக தான் கொடுக்க போகிறோம். ஏண்டா இது ப்ரீமியம் கலெக்ஷன். 2 இது எப்படி இருக்குது டிசைன்? இதெல்லாம் டிசைன் இப்போ இப்போ பாருங்க 2 துணி வச்சு அதுக்குள்ளே வேறு துணி வச்சு அப்படி தைச்சு கிடக்கா. நான் சரியான மினைக்கெட்டு தைச்சு கிடக்குது. இதெல்லாம் என்ன விலை? இது 4000 முதல் கொடுத்துனாங்க. நீங்கள் இந்த ஆஃபரில் சரியாக குறைச்சி தான் கொடுக்க போகிறோம். ஆஃபரில் குறைய கொடுக்க போயிடுமா வாங்கோ. என்னன்னு சொன்னால் நல்லா கிடக்குது, உடுப்பு எல்லாம் சூப்பராக கிடக்குது. இந்த பாருங்க இது எல்லாம் நல்ல கலர்கள் எல்லாம் இருக்குது. இது எப்படி இருக்குது டெனிம்? இந்த டெனிம் அப்படி இருக்குது. இதெல்லாம் 3000, 2950 ரூபா அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம். 2950. இல்லை ஆனால் இது நான் அந்த அவி போக கீழே ரூபாய்க்கு வாங்கி அப்படி தான் நானும் வாங்கினேன், ஞாபகம் இருக்குது. ஓ அந்த விலைக்கு தான் வாங்கினது. சரி பாருங்க டிஷர்ட்டை எனக்கு இதுக்கு என்ன கண்ணுக்கு குத்துது. இப்படி அந்த டெனிங் மாதிரி இருக்கிறதுல நல்லா இது யார் பின்னுக்கு இருக்கிறது. இது ஒரு ஆள் இருக்குது. இது இந்த நிறைய கடை நீங்க சோடியா போடணும்டா பாருங்க. இது சோடியா போட இது எப்படி இருக்கு? இப்ப வெல்ட் எல்லாம் தேவையில்லை. இங்க வெல்ட் எல்லாம் தேவையில்லை. இப்ப லாஸ்டிக்கோட சேர்ந்து இப்ப இது இருக்கீல வரது. இப்ப பாருங்க எப்படி வருது கீழே. இதெல்லாம் இப்ப மாடல் அங்க மாடல். இதுல எங்கள்ட்ட மாடல் இங்கே மாடல் எல்லா இடத்தையும் மாடல். இதுக்கு பேர் சொல்றது கொரியன் பேண்ட். கொரியன் ஏன் இது பெல்ட் போட தேவையில்லை? மற்ற குர்கா பேண்ட் காட்டுற பாருங்க. குர்கா பேண்ட்டுக்கும் பெல்ட் போட தேவையில்லை. இது கொரியன் பெக்கின்னு சொல்றது. குர்கா பேண்ட் இதுல இருக்குது. இஞ்சால அங்க காணையில இந்த இதெல்லாம் குர்கா பேண்ட் தான். குர்கா பேண்ட் எல்லாம் இருக்குது. ஒயிட் கலர் பேண்ட் இருக்கு. ஒயிட் கலருக்கான பேண்ட் இதில் ஒழிச்சு வச்சுக்கோம். வேறு இதுதான் இப்போ எல்லாரும் விரும்பி போடுறது. டிஷர்ட் இதுதான் எல்லாரும் இப்போ விரும்பி போடுறதம்மா. இதுதான் எல்லாரும் இப்போ விரும்பி போடுறது. லினன் இது கூடுதலாக ஒவ்வொரு கவர் மாடல் வேற. இல்லை இல்லை இதுதான் இப்போ எல்லாருமே போடணும். முழு பேருமே இதுதான் கூட விரும்பி போடணும். ஏன்டா இது சாஃப்ட் தானே. மற்றது எங்கேயும் போட்டு கொண்டு போகலாம். படிக்காயம் இருக்கு. இது அந்த அதில் ஒரு ஷர்ட் ஒன்று காட்டணும் அந்த கூட. ஆனால் இப்போ துணி வர்ற துணி எல்லாமே நல்லா பாவிக்கும். வாய்க்க புளியங்கிட்ட புளி சாப்பிட்டேன் நான். புளியங்கிட்ட அதையும் சாப்பிட போகிறேன். மற்ற வெள்ளை ஜீன்ஸ் எடுக்கிறேன்டா வெள்ளை ஜீன்ஸ் இருக்குது. ஓ நல்ல கலர் என்ன வடிவா இருக்கு. ஃபங்க்ஷன்களுக்கு போடலாம். வெள்ளை ஜீன்ஸ் பாருங்க. இந்த இதுக்கும் அந்த கருப்பு இந்த இதுக்கும் நல்லா இருக்கும் பாருங்க. ஓ இதுக்கும் போட்டா ஆக்கள் இருக்கிற வடிவை விட இந்த மரவாச வடிவு கூட காட்டும். இது டெனிம் தான். ஆனால் பார்க்க லினன் மாதிரியே இருக்கும். டெனிம் தான் நல்ல சாஃப்டான மெட்டீரியல். இது என்ன விலை இந்த ஷர்ட்? இது அடிச்சிருக்கிற விலையிலேருந்து எப்பயுமே நாங்கள் 20% போட்டு தான் கொடுக்குறோம் நாங்கள். இப்போ அதை விட சரியான விலையாக தான் கொடுக்க போகிறோம். ஆனால் நல்ல துணி நல்லான சாஃப்டான. நான் கொஞ்சம் வக்கைக்கு ஏற்ற மாதிரியும் கிடக்குது. எல்லாம் ஏற்ற மாதிரி. அங்கே கனடாவுக்கு போகிறதுக்கு துணி வேணுமே. கிடாக்கு அந்த உருவாக்கி இருக்குது. கனடா போடுறதுக்கு உருவாக்கி இருக்குது. அந்த பேக்குக்கு இருக்குது. அதெல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிறோம். பேருந்து தான் எடுப்போம் நாங்கள். சீசன் டைம் எல்லாம் எடுப்போம். செஞ்ச பாட்டா உண்டு ஆட்டையை போட்டுக்கணும் போகிறோம். ஆம்பளை இருந்தாலும் பரவாயில்லை. இந்தா இதில் கொழுவாட்டை அதில் கொழி விடுங்க. பட் இஞ்சால் கணக்கு கொடுப்போல் இருக்குது. இதை காட்டுன்னு தெரியல. இங்கே இது இந்த கனடா கொண்டு போங்க. கனடா கொண்டு போங்க. இது இது கனடாக்கு கொண்டு போங்க. திருப்பி போய் கொண்டு போங்க. இது கனடாவுக்கு. இது 2900 அடிச்சிருக்கோம். இதுலேருந்து 20% டிஸ்கவுண்ட் வரும். அதோட மேலேயே தான் கொடுக்க போகிறோமே நீ அந்த ஆஃபரில். இது என்ன விலை தெரியுமாங்க? $30. $30 இவ்வளோ காசு. $30 உங்கள் விலை தான். $35. அப்படியே ஒரு சாஃப்ட். வெளிநாட்டில் இருக்கிறப்ப வாங்கோ. உடுப்பை கொண்டுராமல் வாங்கோ. இங்கே வந்து வாங்கி போடுங்கோ. இங்கே இப்போத்தி வெயிலுக்கு போடுற மாதிரி சாஃப்டானது எல்லாமே இருக்குது. நீங்கள் வெளிநாட்டு ஸ்டைலில் இங்கே இருந்து போடணும் மண்டாலும் போடலாம். இங்கே ஸ்டைல்லையும் போடலாம். இந்த வேறு கொஞ்சம் அதாவது மற்ற மொத்த துணி வேறையும் ஸ்டைல்லையும் இருக்குது. அது என்னன்னு சொன்னால் அது உள்ளுக்கு இதுகளுக்கு இருக்குது. இது கோட் மாதிரியும் கோட்டோ ஷர்ட் தான். ஆனால் கோட் மாதிரியும் பாவிக்கலாம். இது எப்படி கிடக்குது? இது பர்த்டே பார்ட்டிகளுக்கு அந்த அப்பாவியல் சொந்தக்காரர் அப்படி ஏதாவது டிஷர்ட் உள்ளுக்க போட்டு பாவிக்கலாம். இப்படி கணக்கு இருக்கு. மொத்தம் ஷர்ட்டை நீங்கள் எப்படி பாவிக்கிறீங்க அப்படி பாவிக்கலாம். ஷர்ட்டையும் பாவிக்கலாம், கோட்டையும் பாவிக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறது நல்ல சூப்பரான உடுப்புகள் கிடக்குது.
இந்த கொஞ்சம் டீசென்ட் டைம் இருக்கணும், துணியும் நல்லா இருக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி போடலாம். டீசென்ட் துணி எப்படி இருக்குன்னு பாருங்க. டீசென்ட் டைம் இருக்கும், துணியும் நல்ல துணி. ஓ இந்த ஏதாவது என்ன சொல்றது, ஆஃபீஸில் அப்படி வேலை செய்கிறவ இப்படி கலர் எல்லாம் இல்ல ஆஃபீஸ் இல்ல, இவனே இதைத்தான் விரும்பும். உனக்கு இது விருப்பமா? இதுதான் இவனை விருப்பம். ஆனால் அப்போ அப்படித்தான் சொல்கிறவ முதல். ஆனால் இப்போ எல்லாம் ஒரே மாதிரி ஓகே எல்லாரும் போடலாம். இது எங்கே இருந்து அதே இடத்தையே வைக்க வேணும். அப்படி வச்சாதான் பேந்து கடை அந்த இடத்துல வச்சாதான். இது வெள்ளை ஷர்ட், வெள்ளை ஷர்ட் வச்சுக்கோங்க. வெள்ளை ஷர்ட் வேணுமெண்டா ஃபுல் கை இருக்கு. என்ன வெள்ளை ஷர்ட் வந்து போவாங்க. என்ன ரயல் காட்டுறது, இது ஸ்கூலு போடலாம் தானே. என்ன இந்த ஜிம்முகளுக்கு போகிற ஆக்களுக்கு இந்த மாதிரி ஷோர்ட்ஸ் இருக்குது. நான் ஒன்று எடுத்துனா சரியா பாவிக்கும். சைஸ்கள் இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த இது ஜிம்முக்கு போடலாம். மற்றது ஸ்போர்ட்ஸ் அப்படி ஏதாவது செய்கிறவ இப்போ வந்து என்ன சொல்கிறது, நடக்கிறவ கிட்ட வச்சு பாருங்க. மெட்டீரியலை கிட்ட வச்சு பாருங்க. இந்த இது எல்லாத்துக்கும் நல்லா என்ன சொல்கிறது, ஜிம்முக்கு போய்க்க நடக்கல சரியான நல்ல என்னென்னு சொல்கிறது, சத்தியா உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்க பாருங்க. ஆனால் எல்லாமே வந்து பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. எல்லாம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் வந்து என்ன சொல்லுங்க, இது எத்தனை ஒரு 15 வயசுலேருந்து போடக்கூடிய மாதிரி 15-16 இந்த உடம்பு சைஸை பொறுத்து. இந்த உடம்பு சைஸ் இதை பாருங்க. இதெல்லாம் ஃபாரினுக்கு போகிற ஜீன்ஸ் எல்லாம் பாருங்க. ஃபாரின் ஜீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது எல்லாம் மாடலாக. நீ என்ன கனகாலம் புடவை கடை வச்சிருந்த மாதிரி நல்ல செலக்ஷன் எடுத்துருக்கு. இந்த பாருங்க இதெல்லாம் எப்படி இருக்குண்டு பக்கியாக இருக்கும். இந்த முன்னுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஒன்று வரும். இந்த இப்படி ஒரு ஸ்டைல் ஒன்று இருந்தால் இப்படி வரும். முன்னுக்கும் பின்னுக்கு பின்னுக்கு. ஆனால் முன்னுக்கு பார்க்க மாட்டேன், மட்டும் பின் பக்கத்தில் வருது. நல்ல இந்த பிராண்டை பாருங்க. இங்கே பாருங்க. என்னன்னு சொன்னால் இந்த டெனிங்கில் இங்கே எப்படி வந்தார் இங்கால இதில் அப்படி மற்றது இந்த டெனிங்கில் வந்து எத்தனை கலர் கிடக்குதா. டெனிமில் கணக்கு கலர்கள் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு காலத்தில் போன டிசைனர் காட்டுறேன் பாருங்க. ஒரு காலத்தில் இதில் இது இந்த மாடல்லாம் ஒரு காலத்தில் ஏகப்பட்ட ஸ்டைலு 10 டெனிங்கோ. இதுவும் டெனிம் தான் 10-15 ஸ்டைலில் போன ஒரு காலத்தில். டெனிங் கண்டா முந்தி ஒரு சாம்பல் கலரும் நீலம் அப்படித்தான் வர்றது. இங்கே பாருங்க இப்போ எத்தனை கலரில் வருது, எத்தனை கலர் எத்தனை டிசைன் இல்லை. அப்படி தையல்காரட்ட வடிவங்கள் இப்படி எப்படி தைச்சு விற்கணும். இப்போ எல்லாம் பேஷன் டிசைனர் தானே. இந்த ஆள் என்ன சத்தம் போடாமல் நிற்குது. இந்த மாதிரி ஷர்ட்டு கொஞ்சம் அதை தொப்பி இது இந்த மாதிரி ஷர்ட்டுகள் எதிர்பார்க்குறாங்களுக்கு இந்த மாதிரி ஷர்ட்டும் கொடுக்கலாம். நல்ல ஷர்ட் பாருங்க. இது ஓரளவு வந்து 16 வயசுக்காரர் அல்லது இல்லை இது கொஞ்சம் பெரிய வந்தவையும் உடம்பு சைஸை பொறுத்து எடுக்கலாம். நல்ல சைஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வெக்கைக்கு போடலாம், வெக்கைக்கு போடலாம். இந்த அதுலேயும் கலர்கள் இருக்குது பாருங்க. இந்த பாருங்க அப்படி தொங்க விடுறேன் பாருங்க. லைட் எல்லாம் கலந்து விழுதோ. ஓகே. ஆனால் சொப்ட்டு நல்ல சொப்டாக கிடக்கு, நல்லா கிடக்கு, வடிவாக கிடக்கு. என்ன சொல்லுங்கள், இப்போத்தே வெக்கைக்கு போடலாம். நீங்கள் வந்து எப்போ போடலாம், அப்போ போடுற மாதிரி எல்லா உடுப்பையும் வந்து கிடக்குது. ஆனால் சரியான விலை குறைவாக கிடக்கு. எனக்கு முதலிருந்து போனதுக்கும் இப்போ வந்து பார்க்குறதுக்கும் சரியான விலை வித்தியாசமாக கிடக்குது. அரைவாசி விலையே குறைவு தான் விற்குது. என்ன இந்த ஸ்லிம் ஃபிட்டில் பொஸ்டனிம் இந்த இதெல்லாம் சட்டியான இதெல்லாம் இந்த இதெல்லாம் எவ்வளோ 3000 ரூபாய் கொடுக்க போகிறோம். 3000 ரூபாய் எங்கள்கிட்ட 3000 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் நாங்கள் ஆஃபரில். இது கொஞ்சம் ஈர துணி, 3000 ஈர துணி. ஆனால் எல்லா சைஸும் இருக்குது போல. இது 38 யாழ்ப்பாணத்தில் பெரிய கடையில் நீங்கள் இப்பயும் போய் கொள்ளுங்க. 6000 ரூபாய் குறையாது. அன்றைக்கு ஒரு ஆள் சொன்னது ஒரு ஜீன்ஸ் வந்து வவனியாவில் எடுத்து விடாமல் 6000 ரூபாவா. இந்த இதே மெட்டீரியல் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் 6000 ரூபாய் குறையாது பெரிய பெரிய கடையில். இதை மற்ற வெனம் ஜீன்ஸ் ஒன்று வந்துடுறா இப்போ ஸ்டைல. இதை என்னது எங்கே இருந்தா இதை இங்கே பாருங்க செருப்பு கிடக்கு. இங்கே பாருங்க செருப்பு கிடக்கு. இந்த பேர் இது இப்போ புதுசாக வந்து எங்கள்கிட்ட 3 கடையிலும் இருக்குது. புதுசாக வந்த 3 கடையிலும் இருக்குது. டெனிங் தானா? டெனிம் இந்த மாதிரி ஸ்டைலாக இருக்கும். நல்ல மெல்லிய துணி. சாஃப்டான டெனிங் ஜீன்ஸ். இதில் 28லேருந்து 36 மட்டும் சைஸ் இருக்குது எங்கள்கிட்ட. மற்ற அங்கே இதுக்கெல்லாம் ஜீன்ஸ் எல்லாம் இருக்குது. இடம் இல்லை தானே கடையில் அதில் வைக்கிறதுக்கு. இது நார்மல் ஷர்ட். நார்மல் இதெல்லாம் ஒரு 1500-2000 ரூபாய் கொடுக்குற ஷர்ட். 1500-2000 ரூபாய் ஷர்ட். ஆனால் சொப்டாக கிடக்குது. நாங்கள் அந்த விலைக்கு கொடுக்குறோம் அவ்வளோ தான். ஆனால் இது நல்ல வடிவெல்றோம். இந்த ஈர ஷர்ட் ஒரு மெரூன் பேனி. இதை ஏதாவது பர்த்டே பார்ட்டிகள் அப்படி இப்போ எங்கள்கிட்ட இல்லை இந்த ஷர்ட்டு. ஒரு நேரத்தில் ரெண்டிங்கான போகணும். இப்போ ரெண்டிங்லாம் போய் கொண்டு இருக்குது. பிங்க் கலர் சாரிக்கு மச்சா போடலாம். இது எப்படி இருக்குது? இதை பாருங்க ஐஸ் கலர். ஆனால் 1500க்கும் 2000க்கும் இடையிலையாம்.
ஆனால் கொஞ்சம் காசு இந்த தான் 2000 தான் அடிச்சிருக்கேன் பாருங்க 2000 அடிச்சுக்கிட்டாக்காம் அந்த 20 வீதம் ஆஃபரில் கொடுக்கலாம் வேறுங்க நல்ல கலர் ஐஸ் கலர் பிங்க் கலர் சாரிக்கு மச்சா போடலாம் மரூன் கோயில் போடலாம் ஆனால் 3 தான் கிடக்குது இதுக்கு 1500 உடுப்பு கணக்கு இருக்குது எங்கள்கிட்ட இருக்கோ 1500 உடுப்பு கணக்கு இருக்குது இருக்கு மற்ற ஓவர் சைஸ் வேணுமாண்டா 2XL 3XL 4XL எல்லாம் இருக்குது அங்கே இருக்கு அதில் இந்த அதெல்லாம் 5XL மட்டும் இருக்கு என்ன டிஷர்ட் வேறு கணக்கு அந்த அதாவது இந்த மார்வல் கேரக்டர்ஸை விரும்புகிற அதுலாம் வந்து கொண்டு இருக்குது இப்போ எங்கள்கிட்ட அதாவது ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் ஒவ்வொரு அந்த 5-6 கேரக்டர்ஸ் வந்து கொண்டு இருக்குது இது ரெண்டிங்கில் போனது இப்போ எங்கள்ட்ட 1-2 தான் இருக்குது இப்போ முடிஞ்சுது தேவையான எடுக்கலாம் நாங்கள் ஆனால் இது என்ன விலை இது 2500 ரூபாய் கொடுத்துனாங்க நாங்கள் 2000 அன்றைக்கு எங்கேயோ நான் ஃப்ரெண்டோட போய் எங்கேயோ கேட்டேன்னா விலை கூட சொன்னது இது விலை கூட சொன்னது ஆனால் இது சைஸுகள் எடுக்கலாம் எல்லா சைஸ்களும் இருந்தது இப்போ எங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் ரெண்டிங் போகிற மாதிரி கிடக்கு அதை எடுக்கிறேன் நாங்கள் ஆனால் ஃபங்க்ஷனுகளுக்கு போடலாம் இந்த மாதிரி பிராண்டான டிஷர்ட் எல்லாம் இருக்கு இந்த ஈஜி பாருங்க போட மாட்டா எடுக்கல இதுகள் இதுகளும் முடுப்பு தங்கட நீ வீட்டை விட்டு வச்சுக்கிற மாதிரி போட்டு வச்சு இல்லை இல்லை நாங்கள் அடக்கணும் அந்த டைமுக்கு கொஞ்சம் இதை போட்டதால அடக்க வேணும் இந்த இதை பாருங்க எப்படி இருக்கண்டு இதெல்லாம் வடிவான டிஷர்ட் இந்த இதெல்லாம் சூப்பர் சாமான் இதெல்லாம் வீஞ்சு கொடுக்கும் சூப்பர் சாமான் என்ன கொஞ்சம் அடுக்க வேண்டாம் கொஞ்சம் கலரை போட்டு போட்டு போட வேணுமா இல்லை என்ன இடம் இல்லாதால நாங்கள் இப்போ அடுக்கி வைக்கணும் என்ன என்னென்னு சொல்கிறது கிளறி போட்டு அப்படியே பட்டு இருக்குது நான் நேற்று தான் கொஞ்சம் பேர் நடந்தது போடுறதுக்கு இந்த இதுகளெல்லாம் ஒழுங்கு பண்ணி போட வேணுமா ஆனால் போடலாம் ஒவ்வொன்றை இங்கே வேணுங்க இது கணக்கு இருக்குது எல்லாத்தையும் காட்டி இல்லாத ஒரு வீடியோவில் இது என்ன விலை இல்லை 1500 2000 தான் இங்கே 1500 2000க்கு முள்ளியாம் பாருங்க கலரா உண்மையிலே நல்ல கலம் பாருங்க நான் கையை வச்சு பார்க்குறேன் அப்படி ஒரு ஒலிக்கு மக்களுக்கு எல்லாமே இருக்குது ரெண்டிங்கில் போகிறதெல்லாம் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு வந்து கொண்டு தான் இருக்குது மற்ற என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி பொக்கெட் போடலாம் பக்கைக்கு போடலாம் சாஃப்டான துணி பொக்கெட் ஸ்டைல் நல்லா இந்த மாதிரி பொக்கெட் ஸ்டைல் இந்த பாருங்க இதை எத்தனை பொக்கெட் பாருங்க இதில் 8 10 12 போட்டு 8 பொக்கெட் இருக்குது 8 பொக்கெட் 8 இல்லை 9 பொக்கெட் இருக்குது இல்லை மேலே ஒரு பொக்கெட் பாருங்க இது பாவாடை மாதிரி கிடையாது இதுதான் இது அங்கேயும் மாடல் இதுதான் போடினா ஆனால் வடிவாக இருக்கும் போடுறது 1 2 இந்த பொக்கெட்டுக்குள்ளேயும் ஒரு பொக்கெட் 3 4 5 6 7 8 9 பாவம் தையல்காரன் ஆஃபர் 24ஆம் தேதி 25ஆம் தேதி 26ஆம் தேதி பெரிய ஒரு ஆஃபர் என்ன விலை இது இது 3000 ரூபாய் தான் கொடுக்க போகிறோம் நாங்கள் பாருங்க இந்த பொக்கெட்டு தைக்கவே பத்தாது இவன் வாங்கி கொண்டு வந்து விற்கிறான் ஆனால் தையல்காரரை பாருங்க அப்படி இருக்குமா அவங்க பெரிய குவான்டிட்டியாக செய்யக்கல பெருசாக படாது கணக்கு உடுப்புகள் இருக்கதா காட்டுன்னு தெரியாங்க இந்த 5XL காட்டுறேன் போகிறோங்க நம்ம இந்த 5XL இருக்குன்னு சொல்லி போட்டு காட்டாம விட இந்த யோசிப்பீங்கள் இந்த பாருங்க 3 கடைக்கும் போட்டுனாங்க போய் பாருங்க இருக்குங்க கண்டிப்பாக இந்த 5XL எப்படி இருக்குன்னு பாருங்க எங்கே ஷோல்டர் வருதுன்னு பாருங்க ஷோல்டரை பிடிச்சி காட்டுறேன் பாருங்க ஷோல்டர் இருந்துச்சு இங்கே நிற்கிது ஷோல்டர் விளங்கம் எப்படி இருக்க மாட்டேங்க உங்களுக்கு ஷோல்டர் அஷிட் போஸ் தான் மற்றது 3XL மட்டும் ஷர்ட் வந்து நினைக்கிறேன் 3XL மட்டும் இதுக்கு இருக்குது அந்த பக்கம் இருக்கிறேன் 4XL மட்டும் ஷர்ட் வந்தது மற்றது இஞ்சால ஜீன்ஸுகள் இருக்குது பிளேன் ஷர்ட் இல்லாமல் இருக்கு பிளேன் இருக்குது வச்சிருக்கோம் பிளேன் பிளேனில் பாருங்க எத்தனை கலர் கிடக்கண்டு கணக்கை வந்து முடிஞ்சுது பச்சை கிடக்குது பட்டர் கலர்னு சொல்லலாம் அது இங்கே பாருங்க எத்தனை கலர் கிடக்குது இந்த பாருங்க பிளேன் இந்த கருப்பு இதுக்கும் இது என்ன 6XL 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 பாருங்க 6XL இங்கே வந்து என்ன சொல்லுங்க ஒரே மாதிரி போடுறேன்டாலும் ஷர்ட் இருக்குது நிறைய ஷர்ட் இருக்குது நான் கருப்பை விரும்பி சைனீஸ் மாடல் டிஷர்ட் இருக்குது தானே அது எங்கட நல்லூர் கடையிலையும் இருக்குது மற்றது ட்ரிங்கோ கடையிலையும் இருக்குது இங்கே முடிஞ்சது முடிஞ்சுதாமா சைனீஸ் அதாவது அந்த துணி அந்த ஒட்டி வேற வந்து இதுக்குள்ள அதெல்லாம் இருக்குது எல்லாம் விரும்பி வாங்குற எல்லாரும் டீசெண்டாக இருக்கும் பார்த்தா மஞ்சள் கலரை பாருங்க இங்கே ஒரு நாள் இல்லை மின்னல் விழுந்து ஓட்டுது ஜீன்ஸில் இங்கே ஜீன்ஸில் மின்னல் விழுந்து வேற மின்னல் விழுந்து ஓட்டும் ஓ ஜீன்ஸில் மின்னல் விழுந்து செய்த வெளியே போயிடும் அந்த மாடல் கீழே மின்னல் விழுந்த மாதிரி மாடல் நான் ஏங்கி போனேன் ஏதோ மின்னல் விழுந்த ஜீன்ஸ் பாருங்க மஞ்சள் இருக்குது ஷர்ட் இது என்ன விலை இங்கே 1890 அந்த விலை அடித்தா அந்த விலை தான் ஆஃபர் இல்லை அந்த விலை இல்லை இது எப்படி ஒரு 2000 ரூபா வரும் இந்த பேன் இது இதில் அதில் விலை இது முதல் ஆரம்பத்தில் அடித்த விலை அதே தான் நம்பர் பிரச்சனை
நம்பர் அடிச்சு கிடக்குது என்ன இப்பயே இந்த வீடியோ பார்க்குற எங்களோட வெளிநாட்டு உறவுகள் புலம்பெயர் உறவுகள் நீங்கள் சொல்லுங்க என்னென்ன உடுப்புகள் இப்போ உங்களுக்கு போட வேணும்னு சொல்லி உங்களுக்கு எத்தனை உடுப்புகள் எல்லாமே நாங்கள் போட போகிறோம் நீங்கள் எங்களோட புலம்பெயர் உறவுகள் இங்கே ஊருக்கு வர சீசன் துவங்க போகுது அதுக்கேற்ற மாதிரி உடுப்புகள் 3 கடையிலையும் போட போகிறோம் ரெடியாக இருக்கும் நீங்கள் இப்பயும் அங்க போடுற உடுப்பு மாதிரி தான் இங்க இருக்குது கூடுதல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கமெண்ட் பண்ண இங்க இருக்கிறாக்களும் மாடலா அங்கத்தை மாதிரி மாடலா போடலாம் அங்க இருக்கிறவையும் இங்கத்தை மாதிரி மாடலா போடலாம் மாறி மாறி எங்கேயும் போடக்கூடிய உடுப்பு இது எங்கேயும் போடலாம் வெளிநாட்டிலையும் போடலாம் இங்கேயும் போடலாம் சிலிம் ஃபிட் பண்ண மாட்டா சிலிம் ஃபிட் இருக்குது மற்றது பேக்கி பண்ண மாட்டா பேக்கி இருக்குது மற்றது பாவாடை வேணும் மாட்டா பாவாடை கிடக்குது பாவாடை ஜீன்ஸ் இதில் பெண்களுக்கான ஆடைகள் போட்டு பார்த்துனாங்க என்ன இடம் பார்த்தா அப்படி நாங்கள் எடுத்துட்டோம் பெண்களுக்கான ஆடைகள் திருவண்ணாமலை கடையில் மட்டும்தான் இருக்குது இவா ஏதோ குர்த்திஸ் எல்லாம் தைப்பான்னு சொன்னா ஒரு நாளைக்கு தைக்க துணி வாங்கி கொடுக்க போகிறோம் பார்ப்போம் இந்த சாரி ப்ளவுஸே தைக்கல இங்கே வேறுங்க வெள்ளை துணி என்ன வெள்ளை அப்படி இருக்கு எனக்கு வெள்ளையும் பிடிக்கும் ஒரு வெள்ளையும் பிடிக்கும் பாருங்க இந்த 2 பேர் நீங்க சோடியா போட்டுக்கொண்டு அந்த மாதிரி எங்க போனாலும் கண்டுபிடிக்கல இந்த லாக்கோஸ் எடுத்து வைக்கணும்னாலும் சொல்லுங்க இதுக்கும் கூடுதலா விரும்புவீங்க இந்த இது ஆமை இது ஏதோ என்ன முதல்ல பிராண்ட் முத்தோழி முதல்ல ஃப்ரெண்ட் அந்த இதுதானே நல்ல ஃப்ரெண்ட் நல்ல பிராண்ட் அந்த இது அந்த முந்தி பார்த்து எடுக்கிற வெளிநாட்டுக்காரர் இந்த முதல்ல இதெல்லாம் எடுத்து வைக்கிறோம் 2 பீஸ் தான் கிடக்கு முதல்ல எடுத்து நாங்களே இல்லை டக்கு டக்குன்னு முடிஞ்சு இப்போ கடைசியாக எடுத்துனாங்க முடிஞ்சது எடுத்து வைக்கணும்னா சொல்லுங்க நாங்கள் எடுத்து வைக்கிறோம் நாங்கள் என்றால் அதுக்கு தான் இப்போயே உடுப்படுத்து வச்சா தான் நல்ல வேணும் அண்ணே வாம்பா ஆகோட காய்ச்சி காய்ச்சி வந்துட்டு ஆனால் இது பார்க்க ஒரு மாதிரிக்குன்னா சரியான சோப்ட் என்ன பார்க்க கொஞ்சம் தடிச்ச மாதிரிக்கிறேன் இங்கே வேறுங்க இதுக்கு அப்படியே சோர்ந்து நிற்கிது மெட்டீரியலோ இந்த துணி அங்கேயும் இருக்கு தெரியுமா கொற்றையிலோ ஏதோ ஒரு பேர் சொல்றவ ஆனா ஒன்று வந்தாங்க 35 இஞ்சி வேறுங்க அப்படியே வந்து புதுசாக இருக்கு பாருங்க சிப்பு கூட துறக்கையில் இந்த இஞ்சளவு இது இப்படி சொல்லிட்டு சிப்பெல்லாம் தெரிஞ்சு இப்போ இந்த இப்படி 10 தடவை போட்டு பார்க்கலாம் இது வந்து என்ன சொல்றது நல்ல சொப்டு வெக்கைக்கு போடலாம் நீங்க வெளிநாட்டால வாங்கோ இங்க இருக்கிற எல்லாரும் வாங்கோ அப்படி ஒரு சொப்டு இங்கே பாருங்க அது இப்படி இப்படி உங்களை விட இப்படி இதன்னேக்க தெரியும் எப்படி சாஃப்டாக இருக்குமெண்டு அப்படிங்க நிறைய கலரில் இருக்குது கருப்பு இதை பாருங்க அப்படி எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது நான் கறிக்கு இப்படி பார்த்து தான் வாங்கி இந்த துணி அங்கேயும் இருக்குது எல்லா வகையான எல்லாரும் நீ மற்றதுங்கள்ட்ட டெனிம் ஷோர்ட்ஸ் வேணும்னா டெனிம் ஷோர்ட்ஸ் இருக்குது மற்ற இந்த மாதிரி கொஞ்சம் பிராண்டான இப்படி சாஃப்டான ஷோர்ட்ஸ் அந்த ஃபோரைன்களில் போடுவீங்க டிஷர்ட் மாடலும் இந்த துணியை தொட்டு பாருங்க கொஞ்சம் இந்த துணியை தொட்டு பாருங்க நீங்கள் நிற்கிறீங்க இந்த அங்கே மட்டும் தான் இந்த உடவு போல எல்லாம் கிடையாது துணியை தொட்டு பாருங்க அதுதான் 2500 அடிச்சிருக்கோம் 2000 கொடுக்கலாம் எல்லா நாட்டு உடுப்பு மாதிரி ஸ்ரீலங்காவிலையும் இருக்குது ஆனால் பாருங்க எப்படி இருக்குண்டு நல்ல ஆனால் இப்படித்தான் இருக்கும் போல தோச்சாலும் இப்படி கயங்குனா இது சூப்பர் துணி உண்டு இது ஆசைப்பட்டு எல்லாரும் வாங்குவீங்க இந்த இதுக்கு அந்த மாதிரி மெட்டீரியல் நான் போட்டுருக்கேன் சூப்பர் மெட்டீரியல் இந்த இதில் ஒரு சிப் ஒன்று வரும் இந்த இதில் ஒரு சிப் ஒரு சைட்டாக வரும் இது வந்து டிஷர்ட் மாடல் மாதிரி என்ன துணி வந்து டிஷர்ட் மாடல் ஷர்ட்டு ஆனால் நல்லா சாஃப்டாக கிடக்குது கலரும் அந்த மாதிரி எனக்கு பிடிச்சா மற்றது எல்லாருமே அந்த ஸ்டைலான டெனிமை விரும்ப மாட்டோம் அதுக்காண்டியே இந்த பாருங்கோ இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கும் 28லேருந்து 36 மட்டும் இருக்குது கொஞ்சம் இது கட்ட இந்த பாருங்க 36 மட்டும் வெக்கைக்கு கட்ட தானே இப்படி தான் போடுவீங்க 36 போட்டால் இப்படி தான் இருக்கும் முழங்கால கொஞ்சம் மேலே இல்லை முழங்காவோட நீங்கள் பார்க்க கட்டியாக இருக்கு இது பேக்கி இப்போ பேக்கியாக வருது நீ என்ன உடுப்புகள் எல்லாம் உனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் காலத்தில் இது அங்கே இருந்தது 1 வருஷம் ஆயிட்டு வேணுன்னு 1 வருஷம் ஆயிட்டு அஷித் போஸ் வேணும் அஷித் போஸ் இருக்குது எல்லாம் இருக்கிறத காட்டுன்ட்டு தானே தெரியல மின்னல் இருக்குது எல்லாம் இருக்குது வந்த இடம் மற்ற ஸ்டொக்கும் கைவசம் இருக்குது பட் அந்த எல்லாரும் விரும்ப அந்த மொத்த துணி நல்ல ரெண்டிங்கில் இப்போ போட்டா கூட எடுத்து போட்டா கூட வந்து எல்லாரும் முடிச்சு போடுவேன் 25-30 இருக்குதான் போட கொஞ்சம் என்ன சொல்றது இப்போ போட்டா கூட எடுத்து முடிச்சு போடுவேன் என்ன அவ்வளோத்துக்கு சாமான இருக்கு உள்ளுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிறோம் அதுக்கு நாங்கள் போய் போடுவோம் ஒளிச்சு வச்சுக்கிறோம் ஏண்டா இடம் இல்லை தானே கடையில் அதெல்லாம் விட்டுட்டோம்னா இல்லை லைட்டு நிப்பாட்டி வச்சுக்கிறோம் லைட்டு போட்டால் இன்னும் குவாலிட்டியாக இருக்கும் இங்கே வேணும் நல்ல உடம்பானாக்கள் போடலாம் 5XL அப்படி இங்கே வந்து என்ன சொல்லுங்க மொத்தம் மெல்லி சண்டி இல்லை நீங்கள் எல்லாரும் வரலாம் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி எல்லா உடுப்பும் கிடக்குது முடலாக சரி என்ன வீடியோ முடிப்போமே நாங்கள் உடுப்பை நீங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக காட்டில் தானே கணக்கில் கிடக்கு கடையில் உடுப்புகள் முடிப்போம் என்ன இங்கே பாய் சொல்லி முடிச்சு விடுங்க
காணுமோ? ஓ காணும் முடிச்சு விடுங்க. ஓகே பாய். கடையை பார்த்தாச்சு, உடுப்பை பார்த்தாச்சு. இனி நீங்கள் வந்து எல்லாரும் மடங்கோ இங்கே இருக்கிறார்கள் வெளிநாட்டு போகிறண்டாலும் மடுக்கெல்லாம் வெளிநாடு போகிற மாதிரியும் வெளிநாட்டு உடுப்பு மாதிரி மிஞ்ச நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும், உங்களுக்கு அங்கே குளிருக்கு உடுப்பு வர மாட்டாக்கள்கிட்ட கிடக்குது உடுப்பு. எல்லாரும் எப்படி உடுப்பு வேணுமோ அப்படி எல்லாம் கிடையாது. நான் நினைக்கல இப்படி இருக்குமான்னு, இப்படி இருக்குமான்னு நினைக்கல. ஆனால் சூப்பர் இல்லை உடைச்சி காட்டலாம். இதாக பாருங்க, அது ஸ்டொக் ட்ரான்ஸ்ஃபர் நோடமாக தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கேன். ஆனால் போட இடம் இல்லைன்றா என்னண்டு இதுக்கு இல்லை கலண்டு விழுது உங்க விழுந்து வச்சு எடுத்து வைக்கலாம். இந்த இதுக்கு ரெண்டுல ஏதோ ஒரு ரூபாய்க்கில் இருக்குது. ஆனால் இந்த நிலம் நல்ல கிடங்க அரைக்கும் போடுவோம். இது விலை குறைவு தான் போடுவோம். உண்டு அடிக்கிறதுக்கு 50 ரூபா அடிப்பினா உண்டு அடிக்கிறதுக்கு ஒன்று இப்படி இது அங்கே $1 இப்படி வந்து இது ஒன்று ஒட்டுறதுக்கு 50 ரூபா எடுப்பினா ஒன்று ஒட்டுறதுக்கும் நான் ஒட்டையிலாது அதை சுட்டி அதை அடித்து பார்த்து விட்டு அதே கூட மாவுள் போட்டு விடலாம். ஆனால் அது லாபம் அடிச்சு முடியாது தான் லாபம் மாதிரி தோணுது மாவுளை விட என்ன. சரி பாய், சந்திப்போம்.